எவ்வளோ தேவைகள் இருக்கலாம், எவ்வளோ கவலைகள் இருக்கலாம், எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் செய்வாரான்னு எதிர்பார்த்து ஏமாந்து போய் கூட நம்ம நின்று கொண்டிருக்கலாம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஸோ ஈஸி லைஃப்ல. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது அப்படியே ரோஜா மெத்தையில் நடக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. உன்னை துன்புறுத்துவாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்க, தேவையில்லாத காரியத்தை சித்தரித்து உன்னை கொடுத்து பேசுவாங்க, எல்லா காரியமும் செய்வாங்க. இந்த அவமானங்களோடு தான், இந்த கண்ணீரோடு தான், இந்த வேதனையோடு தான் நம்ம எல்லாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்களில் தேவனுடைய பிரசன்னத்துக்கு நம்ம வரும்போது நம்ம என்ன எதிர்பார்த்து வரும்னு கூட நமக்கு தெரியாது. பிகாஸ் நம்முடைய வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் அவ்வளோ இருக்கும். ஆண்டவரிடத்துல வந்து நம்ம என்ன சொல்றதுனே தெரியாது நமக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். என் பிள்ளையோடைய மனசு எப்படி இருக்கு, என் பிள்ளைக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன பதில் பேசணும், என்ன வார்த்தை பேசணும், அவனை எப்படி எப்போ அரவணைக்கணும், எப்போ தட்டி கொடுக்கணும், எப்படி கையை பிடிச்சு அவனை தூக்கி விடணும், எப்போ வந்து அவனுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசணுன்றத ஒரு தகப்பன் அறிவார். தகப்பனுக்கு தெரியும். இஸ் அ ஃபாதர். ஆண்டவருக்கு தெரியும். அப்படி ஹி நோஸ் யூ. அவருக்கு நல்லா தெரியுதுனால அவர் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட எல்லாம் சொல்ற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருவதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற ஒரு தேவன் நான்.